இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. சர்ச்சைகளின் சக்கரவர்த்தி கலகுடா தே ஞானசார தேரருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 9 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த விவரம் குறித்து விரிவாக இந்த பதிவில் பேச இருக்கிறோம். அவருக்கு பொது மன்னிப்பு கிடைத்து மீண்டும் வெளியில் வந்து விடுவாரா என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். சரி, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு புதிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்க பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள். இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என்றும் அதை துடைத்தெறிய வேண்டும் என்ற தன்னுடைய அரிய கண்டுபிடிப்பை 2016ஆம் ஆண்டு கிருளப்பனையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்தில் ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி அறிவித்திருந்தார் ஞானசார தேரர். இதற்கு எதிராக உரிய தரப்புகளிலிருந்து முறையீடு செய்யப்பட்டது. இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 291 ஆ பிரிவின் கீழ் ஞானசார தேரர் குற்றவாளியாக இனம் காணப்படுகிறார். அது என்ன 291 ஆ? ஏதேனும் ஒரு வகுப்பினரினுடைய மத உணர்வுகளை, அப்படி இல்லை என்றால் நம்பிக்கைகளை திட்டமிட்டு புண்படுத்தும் நோக்கத்தோடு கருமமாற்றுதல், நேரடியாக ஒருவரை நோக்கி, அப்படி இல்லை என்றால் பொதுவெளியில் மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது, மத வழிபாடுகளை அல்லது நம்பிக்கைகளை கிண்டல் செய்யும் நோக்கில் சத்தம் போடுதல், மத அடையாளங்களை அவமதிக்கும் வகையில் உடல் அசைவுகளை அல்லது சைகைகளை காட்டுதல், ஒரு நபரின் பார்வைக்கு எட்டும் வகையில் அவர் மதத்தை இம்சைப்படுத்தும் நோக்கத்தில் ஏதேனும் ஒரு பொருளை வைத்தார். இதில் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனையும் அபராதமும் வழங்க முடியும் என்கிறது இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 291 ஆ பிரிவு. பாருங்கள், அளவெடுத்து தைத்த சட்டை மாதிரி ஞானசார தேரருக்காகவே எழுதப்பட்ட வாக்கியங்கள் போல இருக்கின்றன. ஞானசார தேரரை குற்றவாளியாக கண்ட கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பசன் அமரசேன 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்க அதை எதிர்த்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார் ஞானசார தேரர். அதன் தீர்ப்பு தான் நேற்றைய தினம் வந்திருக்கிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய தண்டனையை மேல் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. நீதிபதி மஞ்சுள திலகரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுடைய தண்டனையை உறுதி செய்து ஞானசார தேரருக்கு ஞானத்தை புகட்டியிருக்கிறார். அடுத்து என்ன? மேன்முறையீட்டு நீதிமன்றம், அதாவது அப்பீல் கோர்ட்டுக்கு போகலாம். அங்கேயும் அவருக்கு எதிராக தீர்ப்பு உறுதியானால் அப்படியே உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் தான் போக வேண்டும். அதற்கு மேல் போவதற்கு இடமில்லை. எல்லோரும் பார்த்து கொள்ளுங்கள், நானும் ரவுடிதான் என்று வடிவேல் கணக்காக ஆரவாரமாக சிறை செல்லவும் முடியும். அல்லது தன்னை ஒரு காந்தியாக காட்டிக்கொண்டு சமுதாய விடுதலைக்கு போராடிய போராளி மாதிரி பாவனை செய்தபடி செல்லவும் முடியும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தடுத்து நிறுத்த ஜனாதிபதி பொது மன்னிப்பால் மட்டுமே அப்போது முடியுமாக இருக்கும். வெறுப்பு பேச்சுக்கு பெயர் போன ஞானசார தேரருக்கு இருப்பது கண்ணே பொன்னே என்று இது ஒரு வழக்கு மட்டுமல்ல. 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா என்ற காக்க காக்க படத்தின் பாடல் வரிகள் போல ஞானசார தேரருக்கு இருக்கும் வழக்குகளை எண்ணி சொல்ல முடியாது. அவருக்கு பிணை கிடைத்திருக்கக்கூடிய 1 2 வழக்குகளை மாத்திரம் பார்க்கலாம். இஸ்லாம் மதத்தை அவமதித்த மற்றொரு குற்றச்சாட்டில் அது நிப்போன் ஹோட்டலில் நடந்தது என்று நினைக்கிறேன். கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகி ஞானசார தேரருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். ஞானசார அதற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. வழக்கு இன்னும் முடியவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை தன்னுடைய கணவர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் சந்தியா எக்னெலிகுட். பிரபல லங்கா நியூஸ் ஆசிரியர் எக்னெலிகுடவினுடைய பரிதாபகரமான விதி பற்றி நாம் ஏற்கனவே முழுமையான ஒரு பதிவை இட்டிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவர் காணாமலாக்கப்பட்டவர். சந்தியா எக்னெலிகுடவை ஹோமாகம நீதிமன்றத்தில் கண்டதுமே எகிரி குதித்த ஞானசார தேரர் தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்தார். நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே நடந்த இந்த அமளி துமளியால் பலரும் பேரதிர்ச்சிக்குள்ளானார்கள். இப்போது ஞானசார தேரர் ஒரு ஜோக்கர் போல மாறியிருக்கிறார். ஆனால் அப்போது ஞானசார தேரர் என்றாலே சிறுபான்மை சமூகங்களுக்கு மத்தியில் ஒரு படபடப்பு தொற்றிக்கொள்ளும். அவருக்கு நல்லாசி வழங்கவும் அவரை உசுப்பேற்றவும் பெரும்பான்மை சமூகத்திலே ஒரு கூட்டம் இருந்தது. மேலும் அவருக்கென்று தனிப்பட்ட பாதுகாவலர்களும் இருந்தார்கள். அது ஒரு காலம். ஞானசார தேரரின் சமூக பின்புலம் பற்றி துளியும் கவலைப்படாத நீதிபதி என்ன செய்தார்? உடனே ஞானசார தேரரை சிறையில் அடைத்தார். அந்த நீதிபதி வேறு யாரும் அல்ல, இன்றைய லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்க.
அவருடைய இந்த அதிரடி தீர்ப்பு இன்றைக்கும் ஒரு வரலாற்று மைல்கல். இந்த விவகாரத்தில் ஞானசார தேரர் பிணை பெற்றாலும் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8 நீதிமன்றத்தை அவமதித்த 4 குற்றச்சாட்டுகளுக்கு ஞானசார தேரருக்கு 19 ஆண்டுகால கட்டூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த மொத்த தண்டனையையும் ஒரே தடவையில் அனுபவிக்கும் வகையில் 6 ஆண்டுகள் உள்ளே தள்ளப்பட்டார் ஞானசார தேரர். வெளிக்கடையில் ஞானசார தேரர் அடைக்கப்பட்டார். ஞானசாரருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அப்போது பெரும்பான்மை சமூகத்தின் சமூக ஊடகங்களில் பலத்த வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருந்தது. ஹிஸ்புல்லா, அசாத் சாலி உட்பட சிறுபான்மை அரசியல்வாதிகள் எல்லாம் ஞானசார விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பேசத் தொடங்கினார்கள். கட்சி பேதமின்றி ஞானசார தேரரை பார்க்க செல்வது அப்போது ஒரு உற்சவம் போல நடந்து கொண்டிருந்தது. விருப்பையும் வன்மத்தையும் விதைத்து சமூக கொந்தளிப்புக்கு காரணமானவர் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட ஒருவர், அலுத்கம கலவரத்துக்கு காரணமானவர், இன்னும் பல மத நிந்தனைகளுக்கு காரணமான நபர் என்று அப்போது குற்றம் சுமத்தப்பட்டு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்த நபரை விடுதலை செய்வதே அப்போது தேசிய நல்லிணக்கத்துக்கும் சக வாழ்வுக்கும் உறுதுணையாக அமையும் என்ற ஒரு அபத்தமான நிலை ஏற்பட்டிருந்தது. கடைசியில் என்ன நடந்தது? ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2019 ஆண்டு மே மாதம் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கி அசத்தினார். அதாவது ஞானசார தேரரை நாய்க்கூண்டில் அடைப்போம், கடந்த காலத்தில் நடந்த அத்தனை இனமோதல்களுக்கும் காரணமான சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை வழங்கி 95% வாக்குகளால் அமைந்த அரசின் ஜனாதிபதி ஒரு சொதப்பல் திலகமாக மாறி ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கினார். பின்னாளில் இந்த பொது மன்னிப்புக்கு எதிராக பெரும் எதிர்ப்பும் எழுந்தது. கோட்டாபய, கொரோனா, பஞ்சம், பசி, பட்டினி, வரிசை யுகம் இதெல்லாம் வந்து மக்களின் அன்றாட வாழ்க்கை தேவைக்கு அல்லாடக்கூடிய ஒரு யுகம் வந்தது. ஜனாதிபதி தப்பியோட ஞானசார தேரர் உட்பட அரசியல்வாதிகள் தங்களுடைய மதிப்பையும் இழந்து போனார்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் ஜனாதிபதி சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை ரத்து செய்து தீர்ப்பளித்தது சுப்ரீம் கோர்ட். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் எல்லாம் முடிந்துவிட்டதாகவும் இதன் தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய காலமும் நெருங்கிக் கொண்டு வருவதாகவும் சொல்கிறார்கள் நீதிமன்ற ஊடகவியலாளர்கள். ஞானசார தேரருக்கு மாலை போட இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய விஷயம் காத்திருக்கிறது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் ஞானசார தேரருக்கு நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை இது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ICCPR என்ற சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நாட்டில் சிறுபான்மையினராக பிறந்தவர்களுக்கு PTA எனப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை போலவே மிகவும் பரிச்சயமான ஒரு சட்டமூலம்தான் அது. ICCPR அதாவது சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கை சட்டம். 1976 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சட்டமானது 2007 ஆண்டு 56ஆம் இலக்க சட்டமாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன மத ரீதியிலான வெறுப்பு பேச்சுக்களை தடுத்து சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் இனங்களுக்கிடையே ஐக்கியத்தையும் பேணுவதுதான் இந்த சட்டத்தின் அடிப்படை. அதாவது பல்லின பல்மத பல் கலாச்சார சூழலில் வாழும் ஒரு தேசத்தின் அனைத்து பிரஜைகளும் ஒருவருக்கொருவர் அன்பு, புரிந்துணர்வு, கண்ணியத்துடன் வாழ்வதை உறுதி செய்வதுதான் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஆதார காரணமே. இந்த சட்டத்தினுடைய பிரிவு 3(1) மிகவும் சக்தி வாய்ந்தது. சர்ச்சைக்குரிய வெறுப்பு பேச்சுக்கு எதிரான மிக காத்திரமான வசனங்களை கொண்டது. சுருக்கமாக சொன்னால், இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேச்சாலோ எழுத்தாலோ செய்கையாலோ செயல்படுவது ஒரு பாரதூரமான குற்றம் என்று இந்த சட்டப்பிரிவு சொல்லுகிறது. இந்த சட்டப்பிரிவின் கீழ் யாராவது கைதானால் அது மாவட்ட நீதிமன்றங்களால் பிணை வழங்க முடியாத குற்றம். அதாவது உயர் நீதிமன்றத்தால் மட்டுமே பிணை வழங்க முடியும். மேலும் அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஒருவர் தம் வழக்கு முடியும் வரை சிறையில்தான் வாட வேண்டும். ஆனால் இந்த ஐநா சபை சட்டப்பிரிவின் 3(1) இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதமானது இரத்த கண்ணீரை வரவழைக்கும் ரகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை இந்த சட்டமானது 99% சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிராகவும் மாற்று கருத்துக்களை முன்வைத்த பெரும்பான்மை சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு எதிராகவுமே பிரயோகிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களினுடைய புனித குரானை அவமதித்த ஞானசார தேரர், முஸ்லிம்களுக்கு எதிராக விருப்ப பிரச்சாரம் செய்த டான் பிரியசாத் போன்ற படுமோசமான இனவாதிகளுக்கு எதிராக இந்த சட்டம் பிரயோகிக்கப்படவில்லை. இப்போது ஈஸ்டர் விசாரணைகள் வேகமெடுத்து காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஞானசார தேரரை தாராளமாக தண்டிக்கும் அளவுக்கு ICCPRல் சரத்துக்கள் இருக்கின்றன.
ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்தபடி ஞானசார தேரருக்கு எதிராக சட்டம் பாயுமா என்று பொறுத்திருந்து அவதானித்துக் கொண்டிருப்போம். ஞான தந்தையின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் போலவே மற்றொரு நீதிமன்ற அவமதிப்பு கதையும் சமூக ஊடகங்களில் இப்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்த அரும் பொக்கிஷம்தான் அவருடைய கட்சியின் ஊடக பேச்சாளர் பிரசாத் சிறிவர்தன. அவர் தன்னுடைய புனிதமான வாயை திறந்து ஒரு அபூர்வமான கருத்து ஒன்றை சொல்லியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தயா கமகேயின் சொத்துக்களை அரசு உடைமையாக்கி இருப்பதாகவும் இதனால் நாட்டுக்கு முதலீடுகள் வராது என்றும் வர்த்தகர்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள அஞ்சுவார்கள் என்றும் அனுரவும் அவருடைய எருமை மாடுகளும் எந்தவித முன் யோசனையுமின்றி இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாகவும் அடித்துவிட்டார் பேரறிவாளர் பிரசாத் சிறிவர்தன. உண்மையில் தயா கமகேயின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படவில்லை. அவர் எடுத்த கடனுக்கு தன்னுடைய சொத்துக்களை ஈடு வைத்திருந்தார். மக்கள் வங்கி அவற்றை கைப்பற்றி கொண்டு பகிரங்க ஏலம் கோரியிருக்கிறது. அதாவது தயா கமகே 3.5 பில்லியன் ரூபாய்கள் 350 கோடி ரூபாய்கள் மக்கள் வங்கிக்கு கடன் பட்டிருந்தார் என்றால் ஜென்மத்துக்கும் அவர் கொடுக்கவே முடியாத ஒரு கடன், வங்கியால் அறவிட முடியாத ஒரு கடன். மஹிந்த மைத்ரி கோட்டாபய என்று எந்த ஜனாதிபதியாலும் அறவிட முடியாமல் போனது. ரணிலால் எப்போதுமே முடியாது. தயா கமகே தான் ஒரு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் மின்சார கட்டணம் செலுத்திய பாரி வள்ளல். மேலும் தயா கமகே போன்றோர் ரணில் ஆளும்போதுதான் பளபளவென்று வர்த்தகர்களாக வலம் வர தொடங்கியவர்கள். ஆட்சி எப்போது முடிந்து போகுமோ அப்போது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். இப்போதும் அதுதான் நடந்திருக்கிறது. இப்பேற்பட்ட தயா கமகேவை தான் பெரும் முதலீட்டு வர்த்தகர் என்கிறார் பிரசாத் சிறிவர்தன. வருட கணக்கில் மக்கள் வங்கிக்கு அறவிட முடியா கடன் வைத்தவருக்கு எதிராக நீதிமன்றம் சென்ற மக்கள் வங்கி நீதிமன்ற உத்தரவின் பெயரில் தான் அத்தனையும் செய்திருக்கிறது. இது எதுவும் தெரியாமல் தான் அனுரவும் எருமை மாடுகளும் எடுத்த தீர்மானம் என்கிறார் பிரசாத் சிறிவர்தன. அநேகமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மீது பாய்வதற்கு வாய்ப்பு அதிகம். அதற்கு முன்னர் அறிக்கையெல்லாம் விட்டு மனம் திருந்திய மாணிக்கமாகுவாரா என்றுதான் தெரியவில்லை. பிரசாத் சிறிவர்தன போன்றோர் ஆட்சியில் இருந்தால் ஆயுளுக்கும் தயா கமகே போன்றோர் கடன் செலுத்தப் போவதும் இல்லை. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மகேந்திரனின் மருமகன் அர்ஜுன் அலோசியஸ் வரி கட்டாத குற்றச்சாட்டில் தன்னுடைய மெண்டிஸ் சாராய கம்பெனியை இழக்கப் போவதும் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம்.